ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே இந்த நல்ல கால வேளையில் அனுதின மன்னா என்கிற வேத தியானத்தின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பேசுவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வேத வசனம் நம்மை ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட நெருங்குவதற்கு உதவி செய்து கொண்டிருக்கிறதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த நாள் இந்த வருடத்தினுடைய 11வது நாள். இந்த நாளின் கால வேளையில் ரோமருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 6வது அதிகாரம் 22, 23 வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். நித்திய ஜீவனை குறித்து நாம் தொடர்ச்சியாக தியானித்து வருகிறோம். நித்திய ஜீவனை தேவன் நமக்கு தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை கடந்த நாட்களிலே தியானித்து வருகிறோம். இந்த நாளிலேயும் பரிசுத்தமாகுதல் நமக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். அப்படியானால் நித்திய ஜீவனுக்குள் நாம் பிரவேசிப்பதற்கு நமது பட்சத்திலிருந்து தேவன் எதிர்பார்க்கிற காரியம் பரிசுத்தமாகுதல். இந்த பரிசுத்தமாகுதல் என்பது யாரோ ஒருவர் சொல்லி நாம் பரிசுத்தமாகிறது அல்ல. அது அவர்களுக்காக நாம் செய்து கொள்ளுகிற பரிசுத்தம். ஆனால் தேவ ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு தேவன் பரிசுத்தத்தை தான் விரும்புகிறார் என்பதை வேதம் நமக்கு படிப்பிக்கிறது. ஆண்டவர் அழகாக சொல்லியிருக்கிறார். வெளிப்படுத்தல் விசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் ஒரு அழகான வசனத்தை ஆண்டவர் நமக்காக பதித்து வைத்திருக்கிறார். அதனுடைய 11வது வசனம் 22:11, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஏன் ஆண்டவர் இந்த பதங்களை பயன்படுத்துகிறார் என்றால், அநியாயம் செய்கிறவனை நோக்கி நீ அநியாயம் செய்யாதே என்றெல்லாம் சொல்லியிருக்க வேண்டும். அசுத்தமாயிருக்கிறவனை நோக்கி நீ அசுத்தமாயிராதே என்று சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லாமல், அநியாயம் செய்தால் அநியாயம் செய்யட்டும், அவன் அசுத்தமாயிருந்தால் அசுத்தமாயிருக்கட்டும். கூடவே சொல்லுகிறார், பரிசுத்தமாயிருந்தால் அவன் பரிசுத்தமாகிக் கொண்டே இருக்கட்டும் என்று சொல்லுகிறார். காரணம், இவர்களுக்கெல்லாம் வேத வசனம் உரைக்கப்பட்டு ஆய்விட்டது. சொல்லிவிட்டார் வசனங்களை. ஸோ அவர்கள் அந்த வசனத்தை கேட்டு பரிசுத்தமாகுதலுக்கு நேராய் நடந்தால் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறார்கள். வசனங்களை கேட்டும் திரும்ப திரும்ப அநியாயமும் அசுத்தமான வாழ்க்கையிலும் வாழ்ந்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு பிரச்சனை ஒன்றுமில்லை, நித்திய ஜீவன் கிடைக்காது, அவ்வளவுதான். மற்றபடி இந்த உலகத்தில் எல்லாம் கிடைக்கும். ஆக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க போகிறது பரிசுத்தமாய் இருக்கிறவன் மட்டுமே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அசுத்தவான் எவனும் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க போவது இல்லை. நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க போகிறதான ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்தல் 21:9 சொல்லுகிறார். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யரும் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். ஸோ இவங்க எல்லாம் நித்திய ஜீவனுக்குள் வரக்கூடியவர்கள் அல்ல. இவர்கள் எங்கே இருக்கலாம்? சபைக்குள் இருக்கலாம், ஸ்தாபனத்துக்குள் இருக்கலாம். சபைக்குள் இவங்களால் இருக்கவே முடியாது. சபைக்குள் இருக்கிறவர்கள் பரிசுத்தமானவர்கள் மட்டும்தான் சபைக்குள்ளே இருக்க முடியும்.
ஏனென்றால் சபையின் தலைவர் கிறிஸ்து. அவருக்குள்ளே இருக்கிறவன் பரிசுத்தமானவன் மட்டும்தான் கிறிஸ்துவுக்குள் வாழ முடியும். மற்றபடி எல்லாம் சபையில் இல்லை, ஸ்தாபனத்துக்குள் அவர்கள் இருக்கிறான். ஆண்டவர் அதை குறித்து வருத்தப்பட போகுது. ஸ்தாபனத்துக்குள் இருக்கிறவனை குறித்து ஆண்டவர் வருத்தப்படுகிறது இல்லை. சபைக்குள் இருக்கிறவன் பரிசுத்தம் உள்ளவன் மட்டும்தான். அந்த பரிசுத்தம் உள்ளவன் தான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுகிறான். ஆகவே இந்த காலவெளியிலே பரிசுத்தமாவதற்கு உங்களை அதிகமாய் ஒப்புக்கொடுங்கள். நித்திய ஜீவனின் அவகாசிகளாய் மாறுங்கள். கர்த்தர் உங்களை இந்த வசனங்களை கொண்டு ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.